ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். திருப்பாவையுள் நூற்றந்தாதிங்கிற தலைப்பில் இன்றைக்கு 17வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் கோபிகைகளும் கண்ணனுடைய திருமாளிகைக்கு போய் நந்தகோபர், யசோதை, நம்பி மூத்த பிரானான பலராமர் எல்லாரையும் எழுப்புறார்கள். எப்படி எழுப்புறார்கள்? பரமே தண்ணீரே சோரை அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய், அம்பர மூடர தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, நந்தகோபருங்கிற ஆச்சாரியனை எம்பெருமானே எழுந்திராய் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஆச்சாரியன் கிடைச்சா யசோதைங்கிற திருமந்திரம் கிடைக்கும். அதாவது மந்திரம். ஏன்னா மந்திரத்தை என்னைக்குமே தாய் அப்படின்னு தான் சொல்வார்கள். தாயின்னு தான் உருவகப்படுத்துவா. அதனால யசோதை எம்பெருமாட்டி அப்படின்னு அழைச்சா. ஏன்னா மந்திரத்தை கொடுக்கறா தாயார், அதனால அவளை எம்பெருமாட்டி அப்படின்னு அழைச்சா. ஆச்சாரியனான நந்தகோபரை எம்பெருமான் அப்படின்னு அழைச்சா. அப்போ யசோதைங்கிற திருமந்திரம் கிடைச்சா அதை நாம ஜபிக்க ஜபிக்க பெருமாளுடைய கிருப்பையால அந்த அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அர்த்தத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, அடியார்க்கு அடியானாக வாழலாம். யாரை போல? பலராமரை போல அப்படிங்கிற மெசேஜ் சொல்லப்படுறது இந்த பாசுரத்தில். அடியார்க்கு அடியானாக இருந்தார் பலராமர். பலபத்ரக திருதீயஸ்து கலௌ கஷித் பவிஷ்யதி அப்படிங்கிற இந்த புராண ஸ்லோகத்தில் பலராமர் தான் கலியுகத்தில் ராமானுஜராக அவதாரம் பண்ணினார். அடியார்க்கு அடியானாக இருக்கணுங்கிறத ராமானுஜர் சரித்திரத்திலேருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதுறார். அந்த சமயம் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவருக்கே சந்தேகம் வந்திருக்கு. என்ன சந்தேகம்னா, ஜீவாத்மாவுடைய சொரூபம், ஒவ்வொரு ஜீவாத்மாவின் சொரூபம் என்ன? ஞானம் அப்படி ஞானமயமாக இருக்கும் ஜீவாத்மா அப்படிங்கிற சொரூபமா, இல்லை சேஷத்துவங்கிற சொரூபமா? சேஷத்துவம்னா பகவானுக்கு அடிமை அப்படிங்கிற சொரூபமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வந்தது. அப்போ தன்னுடைய ஆச்சாரியன் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போய் கேட்டுண்டு வா அப்படின்னு ராமானுஜர் யாரை அனுப்பினார்னா, கூரத்தாழ்வான அனுப்பினார். கூரத்தாழ்வான் 6 மாச காலம் திருக்கோஷ்டியூரார் கிரகத்துல அவ வீட்டு வேலைகள் எல்லாம் பண்ற. எப்பவுமே ஆச்சாரியன் உடனே சொல்லிட மாட்டா. அதனால அவ வீட்டு பணிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் 6 மாச காலம். அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு நாளைக்கு கிளம்புற அன்னைக்கு அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கேட்கிறார், ஆழ்வார் பாசுரம் உமக்கு மறந்து போயிட்டா அப்படின்னு கேட்டார். என்ன பாசுரம் அது அப்படின்னா, அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படிங்கிற பாசுரம் மறந்து போயிட்டா அப்படின்னு கேட்டார். இந்த பாசுரத்துல ஆழ்வார் என்ன சொல்றார்? எனக்குள் இருப்பவன் அந்த பெருமான், என்னுள் உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்னு சொன்னாலே போரும். ஆனா அவர் என்ன வார்த்தை போட்டிருக்கார்? அடியேன் உள்ளான் அப்படின்னு போட்டிருக்கார். ஏன்னா தாசன்கிற அடிமைத்தனம் தான் சொரூபம் அப்படின்னு காண்பிக்கிறார் நம்மாழ்வார் இந்த பாசுரத்துல. அதனால அந்த பாசுரம் உனக்கு மறந்து போயிடுதா அப்படின்னு கேட்டார். பகவானுக்கு நம்ம எல்லாம் சேஷன், அடிமை, அடியவன் அப்படிங்கிறது ஆழ்வார் சொல்றது, அது மறந்துடுத்தான்னு கேட்டார். ஞானம் இருந்தாலும் ஒரு ஜீவாத்மாவினுடைய சொரூபம், ஞானம் வேணும், ஆனா ஒரு ஜீவாத்மாவினுடைய சொரூபம் பகவானுக்கு தாசபூதர்கள். இதை புரிய வைக்கிறதுக்காக தான் திருக்கோஷ்டியூர் நம்பி உன்னை அவர் வீட்டு வேலைகளை செய்ய வச்சார் அப்படிங்கிறார் ராமானுஜர். பகவானுக்கும் அவருடைய அடியவர்களுக்கும்
அடியவராக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் பகவத் ராமானுஜர். ராமானுஜருடைய சிஷ்யர் திருவரங்கத்து அமுதனார் ஒரு நூற்றந்தாதி பாசுரத்தில் சொல்றார், அதையே சொல்றார். ராமானுஜருடைய அடியார்க்கு 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 நான் அடிமை அப்படின்னு ஒரு அருமையான பாசுரத்தை பாடுறார். என்ன பாசுரம் அதுன்னா, நல்லார் பரவும் ராமானுஜன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர், அவர்க்கே எல்லா இடத்திலும் என்றும் எப்போதும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வேன் சோர்வின்றியே அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில். அருமையான பாசுரம். அடியார்க்கு அடியார்க்கு அடியானாக இருப்பேன்னு அர்த்தம். பெருமாளுக்கு ஆட்செய்வேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, போய அதில் பெருமையே இல்லை அப்படின்னு சொல்லுவா. சரி, நான் ராமானுஜனுக்கு ஆட்செய்வேன் அப்படின்னா, போயா அது கூட பெருமை கிடையாதான். பின்ன எது பெருமை அப்படின்னா, ராமானுஜருடைய அடியவனுக்கு 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 நான் ஆட்படுவேன் அப்படிங்கிறது தான் பெருமைன்னு அமுதனார் இந்த பாசுரத்தில் சொல்றார். நம்மாழ்வார் ஒரு தடவை சொல்லியிருக்கார், என்னையும் விற்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்மாழ்வார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன விற்கிறதுக்கு நான் உரிமை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். யார்கிட்டையுமே என்ன அடிமைப்படுத்தலாம், யார் வீட்டிலையாவது போய் வீட்டு வேலை செய்யின்னு என்னை அடிமைப்படுத்தலாம், ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் என்னுடைய சுவாமி அப்படிங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இதே ஸ்வரூபமாகவே இருந்தவர் யார் அப்படின்னா, முதலியாண்டான் அப்படிங்கிற தாசரதி. ராமானுஜர் கூடவே இருப்பார் இல்லையா முதலியாண்டான், அந்த தாசரதிங்கிறவர் இதே ஸ்வரூபமா இருந்தார் அவர். ராமானுஜருடைய பாதுகை அப்படின்னு இவரை நம்ம சொன்னோம். பெருமாளுடைய பாதுகை எப்படி நம்மாழ்வாரோ அது மாதிரி ராமானுஜருடைய பாதுகை இந்த தாசரதி முதலியாண்டான். இவரை முதலியாண்டான்னு நம்ம சொல்வோம். ராமானுஜரோட கூடவே இருந்து எல்லா கைங்கரியமும் பண்ணுவார் இந்த முதலியாண்டான். ராமானுஜருடைய பிரதம ஆச்சாரியன் பெரிய நம்பிகள்னு நமக்கு தெரியும். அவருக்கு ஒரு பெண் இருந்தா, அவள் பெயர் அத்துழாய். அவளுக்கு கல்யாணமாகி புக்ககத்தில் இருக்கா. அங்கே அந்த புக்ககத்தில் பெரிய குடும்பம், எல்லா வேலையும் அங்கே இந்த பெண் தான் பண்ணுவா, இந்த அத்துழாய் தான் பண்ணுவா. அங்கே தண்ணி வசதி கிடையாது. நம்மள மாதிரி குழாயை திறந்தா தண்ணி கொட்டும் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் ரொம்ப தூரம் போய் குளத்துலேருந்து தான் தண்ணி கொண்டு வரணும். வீட்டு காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இந்த குழந்தை தண்ணி கொண்டு வரும்போது சாயங்காலம் ஆயிடும், இருட்டி போயிடும். தண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டது இந்த குழந்தை. ஒரு நாளைக்கு இந்த அத்துழாய் மாமியார்கிட்ட சொல்றா, குளத்துலேருந்து தண்ணி கொண்டு வர என்னால் முடியல, ராத்திரி ஆயிடுறது, பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா. சின்ன குழந்தை தானே, அந்த காலத்துலலாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவா. அதுக்கு மாமியார்காரி சொன்னா, உன்னோட பிறந்தாத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து கொட்டுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி தர சொல்லு அப்படின்னா. அந்த காலத்தில் அப்படி ஒரு ஆளை கூட்டிண்டு வந்தா அவளை சீதன வெள்ளாட்டி அப்படின்னு சொல்லுவா. நீ பெரிய சீமாட்டி அப்படின்னா போய் ஆளை கூட்டிண்டு வந்து வச்சுக்கோ, சீதன வெள்ளாட்டினா யாரு, வேலைக்காரி, வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். அப்பா பெரிய நம்பிகள்கிட்ட வந்து அந்த குழந்தை வந்து அத்துழாய் வந்து அழுதா. தண்ணி கொண்டு வர பயமா இருக்குப்பா, பிறந்தாத்துலேருந்து ஆள் கொண்டு வாங்குறா என்னுடைய மாமியார் அப்படின்னு அழுதா. பெரிய நம்பிகள் என்ன சொல்றார் பாருங்கோ, போய் உங்க அண்ணா கிட்ட சொல்லு அப்படின்னு விட்டார் அவர். அண்ணா யாரு? ராமானுஜர். அவர் திருத்தண்டத்தோடையும் சந்நியாசம் வாங்கிட்டு உட்காண்டிருக்கிற போது இந்த குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக உட்காண்டிருக்கார். அவர் திருதண்டத்தை பிடிச்சிட்டு சந்நியாசம் வாங்கிட்டு இவாளுடைய குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்காக உட்காண்டிருக்கார். அண்ணா ராமானுஜர் கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறாரே, ஏன்னா எதுவானாலும் நம்பாத்துக்கு அவர்தான் அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னாராம் பெரிய நம்பிகள். குழந்தை துளசி இந்த அத்துழாய்
ராமானுஜர் முன்னாடி கண்ணை கசக்கிண்டு நின்னா. ராமானுஜர் கேட்குறார், ஏம்மா துளசி, ஏம்மா அழற அப்படின்னு கேட்டார். விஷயத்தை சொன்னான். அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டே திரும்பி பக்கத்துல பார்த்தார். அங்க நம்ம தாசரதி நின்றுட்டு இருந்தார். சகல சாஸ்திர பாடங்களையும் கற்றவர் அவர். ராமானுஜர் கண் அசைவிலேயே புரிஞ்சுட்டார் அந்த தாசரதி. அத்துழாய் வீட்டு கைங்கரியத்துக்கு கிளம்பிட்டார். ராமானுஜருக்குன்னா கைங்கரியம் பண்ணலாம், பெரிய நம்பிகளுக்கு அப்படின்னா கூட கைங்கரியம் பண்ணலாம். பெரிய நம்பிகளுடைய சம்பந்தி வீட்டுக்கு கைங்கரியம். அவ ஒரு லௌகீக பிராமணர், அப்படி ஒன்றும் பகவத் பக்தியெலாம் அவளுக்கு கிடையாது. அவ வீட்டுக்கு போய் தண்ணி கொட்டுற கைங்கரியம் பண்ணு அப்படின்னு தான் கண் அசைவிலேயே புரிஞ்சுட்ட உடனே மறுபேச்சு பேசாம கிளம்பிட்டார் தாசரதி. எப்பேற்பட்ட ஆச்சாரிய நிஷ்டை பாருங்கோ தாசரதிக்கு. இப்படியே 1 மாசம் ஓடி போயிடுத்து. பிறந்தாத்திலிருந்து ஆள் கூப்பிட்டு வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு அவளும் கவலைப்படாம இருந்தா. ஒரு நாளைக்கு சாயங்காலம் ஒரு பௌராணிகர் ராமாயண பிரவச்சனம் பண்றார் அவ வீட்டுல. எல்லாரும் உட்காந்து ஸ்ரத்தையா கேட்கிறார். பிரவச்சனத்துல பெருமாளுடைய குணத்தை குறைக்கிற மாதிரி லௌகீக உபமானம் எடுத்து, லௌகீக எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லின்னு இருக்கார். அந்த சமயம் தண்ணீர் எடுத்துட்டு வந்த தாசரதி கண்கள்லேருந்து கர கர கரன்னு கண்ணீர் வருது. ஏன்னா பெருமாளுடைய குணத்தை இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி குறைச்சு சொல்றாரே இவர் அப்படின்னு. இதை பார்த்து அந்த வீட்டுக்காரர் கேட்டார், ஏன் கண்ணீர் விடுறீர், தண்ணீர் கொண்டு வந்து கொட்டுறது உங்களுக்கு சிரமமா இருக்கோ அப்படின்னு கேட்டார். சிரமமே இல்லை, அடியேனுக்கு பாக்கியம் இந்த தண்ணி கொட்டுறது. ஏன்னா அடியேனுடைய ஆச்சாரியன் இட்ட கைங்கரியம் இந்த கைங்கரியம். பின்ன ஏன் அழறீர் அப்படின்னு கேட்டார். பெருமாளோட குணத்துக்கு குறைவா அந்த பௌராணிகர் சொல்லிட்டாரே, அதை என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னார். பௌராணிகருக்கு உடனே கோபம் வந்துடுத்து. அப்போ இந்த இடத்த நீர் வந்து வியாக்கியானம் பண்ணும் அப்படின்னார். வெறும் தண்ணி கொட்டுற சமயக்கார பிராமணன் அந்த பௌராணிகர் நினைச்சுட்டு இருக்கார் இவரை. உடனே நம்ம தாசரதி சொல்றார், தேவரீர் அனுமதிச்சா சொல்றேனே அப்படின்னார். ராமானுஜர் 1 வருஷம் திருமலை நம்பிகள் கிட்ட ராமாயண பிரவச்சனம் கேட்டார். அதுவும் எத்தனை தடவை? 18 தடவை, 18 விதமான அர்த்தங்கள். அந்த விஷயங்களை இவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். அதை அப்படியே அமிர்த வருஷமா கொட்டினதும் அத்தானா பேரும் பயந்து போயிட்டார். இவ்வளவு பெரிய மகான் என் வீட்டுல வேலை செய்யற மாதிரி வச்சுட்டாரே பெரிய நம்பிகள் அப்படின்னு அந்த வீட்டு பெரியவர் நினைக்கிறார். உடனே நேர அத்துழாயோட பெரிய நம்பிகள் கிட்ட வந்து சொல்றார், சுவாமி, நான் உங்க சம்மந்தி தானே, நான் க்ஷேமமா இருக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டார். உடனே பெரிய நம்பிகள் கேட்கிறார், ஏன் இப்படி சொல்றீர் அப்படின்னு கேட்டார். இவ்வளவு பெரிய மகான் தண்ணி கொண்டு வந்து கொட்டினா எங்க குடும்பம் க்ஷேமமா இருக்குமா அப்படின்னு கேட்டார். உடனே பெரிய நம்பிகள் சொல்றார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அத்துழாய் கிட்ட கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் பெரிய நம்பிகள். அத்துழாய் சொன்னா, எனக்கும் ஒண்ணுமே தெரியாது, ராமானுஜர் அண்ணாவை போய் கேளுங்கோ அப்படின்னு விட்டார். அவர்தான் இவரை என்னோட அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டார். நேர ராமானுஜர் கிட்ட வந்த அந்த அத்துழாயோடைய மாமனார் காலில் விழுந்து சேவிச்ச, நான் க்ஷேமமா இருக்கிறதுல அடியோங்களுக்கு இஷ்டம் இல்லையா, எப்பேற்பட்ட மகான் அவரை தண்ணீர் கொண்டு வந்து கொட்டுற மாதிரி வச்சுட்டீரே அப்படின்னு வருத்தப்படுறார். ராமானுஜர் சொல்றார், எங்கிட்ட இருக்கிறவாளைத்தானே நான் அனுப்ப முடியும், சம்பளம் கொடுத்து என்னால் அனுப்ப முடியாது, நானும் ஒரு சன்னியாசி, நான் சொல்றதை யார் கேட்பாளோ அவளைத்தான் நான் அனுப்ப முடியும், அதனால நான் தாசரதியை அனுப்பினே அப்படின்னார் ராமானுஜர். இவ சொல்றார், சுவாமி, அவரை நான் திருப்பி அனுப்பிடுறேன், நாங்கள் எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம், நாங்கள் குழந்தை அத்துழாய்க்கிட்ட நாங்கள் குழந்தை அத்துழாய்க்கிட்ட அப்படி சொன்னது தப்பு தான் சுவாமி, எங்களை மன்னிச்சுடுங்கோ இப்படி சொல்லிட்டு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுண்டு
திரும்பி போயிட்டார் அந்த அத்துழாயுடைய மாமனார். அத்துழாயும் கூட கூட்டிட்டு போயிட்டார். தாசரதி திரும்பி வந்துட்டார். கிரகத்துக்கு வந்ததுக்கு இங்கே ராமானுஜர்கிட்ட வந்த இதுதான் தாசரதியான முதலியாண்டானுடைய குணம். என்ன குணம் அவருக்கு அப்படின்னா, நல்லார் பரவும் ராமானுஜன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர்? ராமானுஜருடைய திருநாமத்தையே நெஞ்சில வச்சுண்டு அதுவே பாதுகாப்புன்னு இருக்கும் அடியார்க்கு 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 அப்படின்னு இருப்பவர்கள் காலில் நான் விழுந்துடுறேன் அப்படிங்கிற குணம் நம் தாசரதிக்கு. ராமானுஜருடைய காலில் இல்லை, அடியார்க்கு அடியார்களோட காலில் விழுந்துடுறேன். இப்படிப்பட்ட உயர்ந்த அடியார்களுக்கு எல்லா இடத்திலும் என்றும் எப்பொழுதும் சொல்லாலும் மனத்தாலும் கருமத்தினாலும் சகலவிதமான கைங்கரிகளையும் சோர்வின்றி செய்வேன்னு சொல்றதுதான் தாசரதியினுடைய சொரூபம். ராமானுஜருடைய அடியவர்களை நம்ம நினைச்சாலே நமக்கு நல்ல கதி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த அடியவர்களுக்கு நம்ம ஆட்பட்டு இருக்கணும். ராமானுஜருடைய அடியவர்கள் தாசரதி, அதுக்கப்புறம் கூரத்தாழ்வான், இந்த ராமானுஜர் நூற்றந்தாண்டி எழுதின அமுதனார், இவாளெல்லாம் நினைச்சாலே போறோம் நமக்கு நல்ல கதி கிடைச்சிடுமா. ஆச்சரியமான ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரம் இந்த பாசுரம். ஒவ்வொரு பாசுரத்தின்படி இருந்திருக்கார்கள் யாரு? ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம். இவர்களுடைய பரம்பரையில நாம வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் உகப்பு. அடியார்க்கு அடியானாக நாம் வாழணுங்கிற அறிவுரைய ஆண்டாளும் சொல்றா. ராமானுஜ அடியவரான திருவரங்கத்து அமுதனாரும் அதையே தான் சொல்றார். ராமானுஜருக்கு தாசனாக இருந்திருக்கார் நம்பெருமாள் ரங்கநாதர். ஒரு தடவை தாழங்கொல்லை பாகவதர்னு ஒரு பாகவதர் இருந்தார் ஸ்ரீரங்கத்துல. அவர் ஸ்ரீரங்கம் கோவில்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். கைங்கரியப்பரார்களுக்கெல்லாம் ஒரு தொன்னையோ இல்லை 2 தொன்னையோ கோவில் பிரசாதம் கொடுப்பா. அதுதான் அவளுக்கு வருமா, வேற ஒன்றும் பணமெல்லாம் கொடுக்க மாட்டான். அன்னைக்கு உள்ள வயத்து பழப்பு அதை கொடுப்பா. இவர் அந்த தாழங்கொல்லை பாகவதர் சொல்றார், முன்ன நான் தனியா இருந்தேன், இப்போ எனக்கு மனைவி குழந்தைகள்னு ஆயிடுத்து, அதனால இன்னும் 2 தொன்னை கூட கொடுங்கோளே அப்படின்னார். பிரசாதம் கொடுக்கிறவா என்ன பண்ணா, முறைச்சு பார்த்துட்டு முடியாது அப்படின்னு விட்டார். அந்த பக்கமா வந்த ராமானுஜர் பார்க்கிறார், ஆனா யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் சொல்ற, லோகத்துக்கே படி அளக்கிற ரங்கன் உமக்கும் படி அளப்பான், அவனை நம்புறீங்களோ நீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த தாழங்கொல்லை பாகவதர் சொன்னார், சுவாமி நான் அவரையும் நம்புறேன், அவரை விட தேவரீருடைய திருவடிகளை நான் நம்புறேன் அப்படின்னார். கொஞ்ச நாள் ஆச்சு. காவிரியில ஸ்நானம் பண்ணிட்டு வரப்போது இந்த தாழங்கொல்லை பாகவதர் ராமானுஜரை சேவிச்சு, போதும் போதும்ங்கிற அளவுக்கு யாரோ ரங்கராஜ ஐயங்காராம் அவர் எனக்கு பிரசாதம் தரார் அப்படின்னு சொன்னார். அப்பதான் ராமானுஜருக்கே ஞாபகம் வந்தது, இவருக்கு அதிகமா பிரசாதம் கொடுக்க சொல்லணுங்கிறது மறந்து போயிட்டோமே அப்படின்னு நினைச்சாராம் ராமானுஜர். நேர ரங்கனை பார்க்கறதுக்கு ஓடி வர ராமானுஜர் ரங்கன் கிட்ட சொல்ற, ரங்கா உம்மை நம்பி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நித்தியம் நீர் அவன் வீட்டுக்கு நடந்து போய் பிரசாதம் தந்தீரோ அப்படின்னு கேட்டார். ரங்கராஜன் சிரிச்சுண்டே சொல்றார், ராமானுஜா நீ சொன்னா அந்த வார்த்தை பொய்த்து போயிடுமா அப்படிங்கிறார். சரி அதுக்காக போனீரோ அப்படின்னு கேட்டார். உன் வார்த்தையை காப்பாத்துறதை விட எனக்கு வேற என்ன வேலை ராமானுஜா? ரங்கனே ராமானுஜருக்கு தாசனா இருக்க ஆசைப்படுறாருன்னு தெரியறது பாருங்க. அப்போ அடியார்க்கு அடியார்க்கு அடியானாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுறது இந்த பாசுரத்துல. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நல்லார் பரவுமி ராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர்? அவர்க்கே எல்லாவிடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே.